லாங்கர் லுமினா இல்லிக்குப்பம் ரோட் குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் பலத்த மழை பெய்தது. அதைத் தொடர்ந்து தீபமலையின் கிழக்கு பக்கத்தில் வஉசி நகரில் நிலச்சரிவு ஏற்பட்டது. பாறைகள் உருண்டு ராஜ்குமார் என்பவரது வீட்டில் விழுந்ததில் வீடு மண்ணில் புதைந்தது. ராஜ்குமார், அவரது மனைவி மீனா, மகன் கௌதம், மகள் இனியா மற்றும் உறவுக்கார சிறுமிகள் மகா, ரம்யா, வினோதினி ஆகியோர் உயிரிழந்தனர். நேற்று 5 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் 3வது நாளாக இன்று மீட்பு பணி தொடர்ந்தது. மேலும் 2 உடல்கள் மீட்கப்பட்டன. ஆனாலும் தொடர்ந்து மீட்பு பணி நடந்து வருகிறது. இதனிடையே முதல்வர் ஸ்டாலின் உத்தரவுப்படி சென்னை ஐஐடி நிபுணர் குழுவினர் நிலச்சரிவு நடந்த இடத்தில் ஆய்வு செய்தனர். மண் பரிசோதனை நிபுணர்கள் நரசிம்மராவ், மோகன், நாராயணராவ், பூமிநாதன் ஆகியோர் ஆய்வில் ஈடுபட்டனர். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் இருந்தும் அதன் அருகில் வீடுகள் கட்டப்பட்டுள்ள இடத்தில் இருந்தும் மண்ணை சேகரித்து எடுத்து சென்றனர். மழையில் மண்ணின் தன்மை குறித்தும் மண் சரிவுக்கான காரணம் குறித்தும் ஆய்வு செய்து தமிழக அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மலையில் எதிர்காலத்திலும் இதுபோன்ற நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் அதிகம் இருப்பதாக நிபுணர் குழுவினர் ஆய்வின்போது கூறினர். லேசான மழையோ மிதமான மழையோ பெய்தால் பிரச்சனை வராது. ஆனால் கனமழை தொடர்ந்து பெய்யும் பட்சத்தில் ஆபத்து எந்த நேரத்திலும் வரலாம். கனமழை கொட்டும் போதும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளது என நிபுணர்கள் எச்சரித்தனர். எனவே மலையடிவாரத்தில் வீடு கட்டுவோர் மண் பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம். பொறியாளர்களிடம் உரிய ஆலோசனைகளை பெற்ற பிறகு வீடு கட்டுவது நல்லது எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் இருந்து 7000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டப்பட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை மலையின் 4 இடங்களிலும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. ஒரு இடத்தில் மட்டும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் பலத்த மழை பெய்தால் நிலச்சரிவு ஏற்படும் என நிபுணர் குழு விடுத்த எச்சரிக்கையால் மலையில் வீடு கட்டியிருப்பவர்கள் கலக்கமடைந்துள்ளனர்.